அன்பு இந்த மாதிரி வந்து பயங்கரமாக அவமானம் நடந்தோன்னே அவரால் தாங்கிக்க முடியாமல் மனசு கஷ்டத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அன்பு வந்து பேசாமல் அமைதியாக இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட வந்து அழறாரு. அவங்க அம்மா மடியில் படுத்து அதை கேட்டுட்டு என்னாச்சு அன்பு அப்படி சொல்கிறாங்க. என்னால் தாங்கிக்கவும் முடியலம்மா. நேற்று வந்து அந்த வந்து வெண்ணிலா அவள் பேச்சு கேட்டுட்டு பாட்டி இப்படி பண்ணுறாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. நீ கவலைப்படாத அன்பு, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாகாதும்மா. அந்த வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் என் நிலமை மாற போகிறதில்ல. அவள் என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காமா. அதுக்கு பாட்டி உடந்தையாக இருக்கிறது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. பாட்டி ஏமா இப்படி நடந்துக்கிறாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து நீ அழாதரா, இங்கே பாரு நான் சொல்கிறபடி கேட்பியா அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்லுங்கம்மா, நான் என்ன வேணாலும் கேட்குறேம்மான்னு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? வேறு என்னம்மா? அங்கே எனக்கு மான மரியாதை எதுவுமே கிடையாது. அப்பா வேறு என்னை அவமானப்படுத்துகிறாரு, பாட்டியை என்னை அவமானப்படுத்துகிறாங்க. நான் எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. வந்து நிற்கிறாங்க. அந்த வெண்ணிலா பேச்சை கேட்டுன்னு எல்லாரும் வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கம்மா. என்னால் இதை தாங்கிக்கவே முடியல சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நான் சொல்கிறபடி செய் அன்பு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு இதுதான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? இங்கே பாரு அன்பு, இவ்வளோ நாளாக வந்து பாட்டியோட நிழலே நீ இருந்துட்ட. பாட்டி சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சுருக்க. பாட்டிக்கு தான் முக்கியம். அவங்க தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் உனக்கு வேலை தெரியும். எல்லா வேலையும் தெரிஞ்சு நீங்கள் எதுக்காக பாட்டி கீழே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னோடனே, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் கூடவே போகிறாரு. சிவகாமி கூடவே பீரோவை திறக்கிறாங்க. நிறைய நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தல, சரிம்மா இந்த நகையெல்லாம் எதுக்கு? இந்த நகையெல்லாம் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததில்ல எனக்கு. யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? இதெல்லாம் உங்கள் பாட்டி இருக்காங்கள ஊரில், அவங்க வாங்கி கொடுத்தது. இந்த நகைகள் எல்லாமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. எதுக்குமா இந்த நகைகள்லாம் எனக்கு? ஏதோ கண்மணி கொடுத்தா கூட கரெக்டு, அவள் போட்டுப்பா. நான் என்ன பண்ண போகிற நகையெல்லாம் வச்சு? என்னடா நீ புரியாமல் பேசுகிற? இந்த நகை எல்லாத்தையும் வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் அடகு வச்சு எவ்வளோ பணம் வருதோ அவ்வளோ பணத்தை எடுத்து உனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கடா அன்பு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாடா, இதுதான் என்னோட நீண்ட நாள் ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாட்டிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எதிராக நான் இதை செய்ய சொல்லலை. அவங்க வளர்கிறாங்க, நீயும் வளருன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. இதுக்கு பாட்டி ஒத்துப்பாங்களாம்மா? பாட்டி ஒத்துக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீ செய்யணும், சரியா அப்படின்னு. சரிம்மா அப்படின்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. நான் இருக்கேன்டா, எதுக்குடா பயப்படுற, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சந்தோஷம் தாங்கவே முடியல வந்து நம்ம அன்புக்கு. பாட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி கிளம்பிட்டு இருக்க. பாட்டி என்ன ஆயிடுச்சு, ஏன் அன்பு என்னை நிற்க சொல்கிறேன் அப்படின்றாங்க. அவரையும் கொஞ்சம் நிற்க சொல்கிறேங்க அப்படின்னு ராஜசேகர் பா சொல்கிறாங்க. என்ன விஷயமா இவனுக்கு, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான்? எனக்கு 1008 மீட்டிங் இருக்குது, நான் அதெல்லாம் அட்டன் பண்ணணும், இவன் கூட உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் இருடா, அன்பு ஏதோ சொல்ல வரா, என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங்க கேட்குறாங்க. அடுத்து என்னடா அன்பு, சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு. எல்லோரும் வந்துட்டிங்களா? எல்லோரும் வந்துட்டாங்க வீட்டில். சரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான விஷயம் என்னென்னா, புதுசாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதோட பேர் வந்து சிவகாமி கிளவுட் கிச்சன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்ன சொல்கிற அன்பு, எதுக்கு புதுசாக ஆரம்பிக்கணும்? அதான் நம்மளோட கிளவுட் கிச்சன் இருக்குல்ல, ஏன் தேவையில்லாத வேலை செய்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இது என்னோட ஆசை இல்லை, என் அம்மாவோட ஆசை. அம்மாவோட ஆசையா? அம்மாவே இந்த நிலைமையில் இருக்காங்க, எப்படி ஆசைப்பட முடியும் அப்படின்னு மயூரியும் ஸ்வேதாவும் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே அதிர்ச்சியாக எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அம்மா இப்போ ஆசைப்பட்டது கிடையாது, எப்போவுமே ஆசைப்பட்டது. அம்மாவோட டைரியை எதேச்சியாக நான் எடுத்து படித்தேன். அப்போ தான் இங்கே பாருங்கள் அந்த டைரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இதில் அம்மா என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறீங்கல்ல, அம்மாவுக்கு இதே ஒரு ஆசை, இதே ஆசை தானா? இந்த ஆசையை நிறைவேறினா அம்மா சீக்கிரமாக குணமாயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அம்மாவுக்கு இருக்க ஆசைகள்லாம் நிறைவேறினா தான் சீக்கிரமாக அவங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கினா தான் சீக்கிரமாக குணமாவாங்க டாக்டரே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் வந்து ராஜேஸ்வரி கிச்சனில் எந்த வேலையும் கிடையாது, எனக்கு தான் பாட்டி எந்த வேலையுமே தரதில்லையே, நான் சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்து நடத்தினா எனக்கும் நல்லது தானே அப்படின்னு. இங்கே பாரு அன்பு, அதுக்கான பணத்தை எல்லாம் எங்களால் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒன்றை நம்பியெல்லாம் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கணுன்னு அவசியம் என் அம்மாவுக்கு கிடையாது அப்படின்ற ராஜசேகர். நான் உங்ககிட்ட எந்த அமௌண்ட்டும் கேட்கலையே அப்படின்னு. ஓ, லோன் வாங்க போறியா? அதுக்கும் சூரிட்டி நான் தான் போடணும், அதுவும் என்னால் முடியாது அப்படின்றாரு. என்னம்மா அவன் சொல்கிறது கேட்டிங்களான்னு. ஆமாம்மா அன்பு நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட எந்த பணத்தையோ காசையோ எதிர்பார்க்கல. பாட்டி உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு வேணும். பணம் இல்லாமல் எப்படி பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே, என் அம்மா எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க, அவங்க நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு மூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து வெண்ணிலாவில் தாங்கிக்க முடியல, செம்ம கடுப்பாக இருக்குது. உடனே கண்மணி கேட்ட, கண்மணி நீ இந்த உதவி பண்ண முடியுமா? என் அம்மாக்காக என் கூட நிற்க முடியுமா இதில் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாக்காக சம்மதிக்கிறாங்க. எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு